வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு சனாதன தர்மம். இது வெறும் ஒரு பழங்காலத்து விஷயமா இல்ல இன்னைக்கும் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? வாங்க ஒரு பெரிய மகானோட பார்வையிலேந்து இந்த கேள்விக்கான பதில தேடி பார்க்கலாம். ஒரு பழமொழி இருக்க, ஒரு நாய்க்கு கெட்ட பெயர் சூட்டி அதை தூக்கில் போடு அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்தை அழிக்கணும்னா முதல்ல அதுக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கணும். இந்த மூல உரையை எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சனாதன தர்மத்துக்கும் இதே நிலைமை தான் வந்திருக்குன்னு அவரு வாதாடுறார். இப்போ நம்ம பார்க்க போற கருத்துக்கள் எல்லாமே ஒரு மதிப்புக்குரிய மகானோட உரைகள்ல இருந்து எடுத்தது. இதுல நாம அவர் என்ன சொல்ல வராரு, அவரோட பார்வை என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். சரி, வாங்க அவர் என்னதான் சொல்றான்னு பாப்போம். இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த மகான் என்ன சொல்றாருன்னா, பல 100 வருஷமா ஒரு சமூகத்துக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த தர்மத்தை இப்போ இருக்கிற சிலர் தப்பா பேசி அதை மொத்தமா ஒழிச்சு கட்ட பாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் எல்லா விமர்சனத்தையும் எதிர்க்கிறாரான்னு கேட்டா இல்ல. உண்மையாவே அக்கறையோட இது சரியில்லைன்னு சொன்னா அதை அவர் ஏத்துக்க தயாரா இருக்காரு. ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சும்மா பொய்யா பழி போடுறது தான் அவரால ஏத்துக்க முடியல. இதுதான் இந்த முழு விவாதத்தோட அடிநாதமே. சரி, வாங்க முதல்ல அவங்க வைக்கிற முதல் பெரிய குற்றச்சாட்டுக்கு வருவோம். அது என்னன்னா சமூக பிரிவினை. அதாவது இந்த வர்ண தர்மம் தொழில் அடிப்படையில மக்களை பிரிச்சது இல்லையா, அது உண்மையிலேயே நம்ம சமூகத்தை உடைச்சு பிரிச்சு வச்சிடுச்சா? இதான் முக்கியமான கேள்வி. இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமைப்பு தான் இந்து சமூகத்தை ரொம்ப பலவீனமாக்கிடுச்சுன்னு. ஆனா அந்த மகான் இதை ஏத்துக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ ராஜாங்கங்களுக்குள்ள சண்டை இருந்திருக்கலாமே தவிர கிராமத்துல மக்கள் எல்லாரும் அவங்கவங்க ஜாதியை தாண்டி ரொம்ப ஒற்றுமையா தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, வெளியில இருந்து ஒரு எதிரி படம் நம்மள தாக்க வரும்போது என்ன நடந்துச்சு? அப்போ மக்கள் நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதின்னு பார்த்தாங்களா? இல்ல, அவங்களோட விசுவாசம் அவங்க கிராமத்துக்கும் அவங்க மண்ணுக்கும் தான் இருந்துச்சு. இந்த ஜாதி பிரிவினையால மக்கள் எதிரிக்கு நாட்டை காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் கிடையாதுன்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அந்த மகா அப்போ இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை சுட்டி காட்டுறாரு. அப்போலாம் ஒவ்வொரு கிராமமும் ஒரு சின்ன அரசாங்கம் மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அதனால குற்றங்கள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்போ பாருங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாததால கிரைம் ரேட் எங்கேயோ போயிடுச்சு, போலீஸோட வேலை அதிகமாயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. சரி, அடுத்த விமர்சனத்துக்கு போலாம். அது என்னன்னா, நாம நெத்தியில வச்சுக்கிற புனித சின்னங்கள், அதாவது இந்த திலகம், இதெல்லாம் இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுது? அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருந்துச்சு? இப்ப நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இந்த நெத்தியில பொட்டு வச்சுக்கிறது, நாமம் போடுறது, இதெல்லாம் வெறும் அவுடேட்டடான ஜாதி சின்னங்களா? இந்த கேள்விக்கு அந்த மகான் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். அவரோட பதில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட். அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் சொந்தமானது கிடையவே கிடையாது. படிச்ச பண்டிதர்கள்ல இருந்து பாமர மக்கள் வரைக்கும் ஆம்பளை பொம்பளை குழந்தைங்கன்னு பேதம் இல்லாம எல்லாருமே இதை வச்சுக்கிட்டாங்க. முதல்ல திருமண். இதோட தத்துவம் ரொம்ப ஆழமானது. அதாவது நம்ம உடம்பு, இந்த உலகம், இது எல்லாமே விஷ்ணுவோட ஒரு வடிவமான இந்த மண்ணுல இருந்து தான் வந்துச்சு. கடைசியில நாம எல்லாரும் இதே மண்ணுக்கு தான் திரும்ப போறோங்கிற ஒரு பெரிய உண்மையை இது நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்தது விபூதி, அதாவது திருநீரு. இதோட அர்த்தம் அதுக்கு நேர் எதிரானதுன்னு சொல்லலாம். இந்த உடம்பு எரிஞ்சு சாம்பலான பிறகும் அழியாம நிரந்தரமா ஒன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் சிவமயமான பரமாத்மா. அந்த சாம்பல் அந்த நித்தியமான உண்மையோட ஒரு சின்னம். ஓகே, இந்த சின்னங்கள் அப்புறம் அந்த சமூக அமைப்பு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த உண்மையான நோக்கம் என்ன? எதுக்காக இது எல்லாம் செஞ்சாங்க? அந்த மகான் இத ரெண்டே முக்கியமான கொள்கைகள்ல விளக்குறாரு. அந்த 2 விஷயங்கள் என்னன்னா, ஒன்னு லோகக்ஷேமம், அதாவது இந்த சமூகத்தோட ஒட்டுமொத்த நலன். இன்னொன்னு ஆத்மக்ஷேமம், அதாவது ஒவ்வொரு தனி மனுஷனோட ஆன்ம நலன். தர்மத்தோட நோக்கமே இந்த 2ஐயும் ஒரே நேரத்துல ஒன்னா அடையிறது தான். அதனால இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் சும்மா ஏதோ ரூல்ஸ் கிடையாது. இது ஒரு பெரிய சிஸ்டத்தோட சின்ன சின்ன பாகங்கள். சமூகமும் நல்லா இருக்கணும், தனி மனுஷனும் நல்லா இருக்கணும். இந்த 2 வளர்ச்சிக்குமாவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை முறை தான் இது. கடைசியா ஒரு கேள்வி எழலாம். அந்த மகான் எதுக்காக இதையெல்லாம் இவ்ளோ தூரம் விளக்குறாரு? அவரோட நோக்கம் என்ன? வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு ஒரு தனிப்பட்ட மனுஷனா இத பேசல. அவர் ஒரு பெரிய பாரம்பரியத்தோட பிரதிநிதியா தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமைய சேர நிலையில இருந்து தான் பேசுறார். அவரோட வார்த்தைகளையே இதை கேட்கலாம். அவர் சொல்றாரு, அவருடைய ஆக்ஞையை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என் கடமை. லோக ஆத்மக்ஷேமம் கருதியே இவை வகுக்கப்பட்டவை. பாத்தீங்களா, இது அவரோட சொந்த கருத்தில்ல, இது ஒரு கடமையின் வெளிப்பாடு.
நிச்சயமா இந்த மகானோட வாதங்கள் உங்களுக்கும் சில கேள்விகளை சில சிந்தனைகளை தூண்டியிருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.